சிவாய கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா கை முறுக்கு போடுறோம். தயவுசெய்து இதை பார்க்குறவங்க வாங்கிக்கிங்க, ஆர்டரு கொடுங்க. நீங்கள் ஆர்டரு கொடுத்தா தான் நான் ஒவ்வொரு கோயிலுக்கு நான் செய்ய முடியும். இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக தான் இது மெயினாக நாங்கள் இந்த விற்பனையை பண்ணுறோம். ஏன்னா விநாயகர் முக்குட்டு உக்காந்துருக்காரு. அத்தனை முக்கூட்டில் இருக்கிற அத்தனை விநாயகரையும் நாங்கள் சரி பண்ணணும். பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரத்துலேருந்து செவுறு கழுவுறதுலேருந்து அவர் சிலை கழுவுறதுலேருந்து எல்லாம் வாங்கணுன்னா எங்களுக்கு 1000 ரூபா, அந்த ஜாமானே 1000 ரூபா ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடியாருங்களுக்கு சாப்பாட்டு செலவு, டீ செலவு, டீ காஃபி, போக்குவரத்து, ஆட்டோ செலவு இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கை முறுக்கை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கை முறுக்கு போடுறோம், அதிரசம், சோமாசு, எல்லடை இத்தனையும் விற்பனைக்கு உள்ளது. தில்லை நடராஜருக்காக வாங்குங்க. சிதம்பரம் நடராஜருக்காகவும் எங்கள் உழவார பணிக்காகவும் எங்கள் அடியாருங்க மகளிர் அணிக்காகவும் வாங்குவோம் என்று தில்லை நடராஜர் உழவார பணி சார்பாக அபிராமி அடியார் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. 63 82 43 64 94 இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் முறுக்கு ஆர்டரு அனுப்பிச்சி விட்ருவோம். நமச்சிவாய கட்டாயம் இந்த முறுக்கை வாங்குங்க. நீங்கள் வாங்கினா தான் நாங்கள் அடுத்த கோயில் உழவாரப்படி நாங்கள் போட முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இது பண்ணி நாங்கள் போடுறோம். கட்டாயம் இதை நீங்கள் காதில் வாங்கி கேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. கை முறுக்கு தான் போடுறோம், வாங்கிங்க. ஒரு முறுக்கு 4 ரூபான்னு போடுறோம். வெளியில் 5 ரூபான்னா இங்கே 4 ரூபா. ஒரு முறுக்கு 4 ரூபான்னு நாங்கள் போடுறோம். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், சிவாய நமக. ஏன்பா தில்லை நடராஜர் உழவாரப்பணி சிதம்பரம் கோயில் வேலை செய்யறதுக்கு முறுக்கு சுட்டுட்டு இருக்காங்க. டீ காஃபிலாம் வாங்கறதுக்கு. எனக்கு மொத்தமாக வருமா? வரும். சரி வந்துட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே இது வந்துடும். சரண்யா எனக்கு இதில் சொல்லுங்க. தாகந்தீர்த்த பிள்ளையார் கோயிலில் எங்களோட தொண்டு நிறைவு பெற்றது. இருந்தாலும் தலைவி அம்மா அவர்கள் கைகளால் சுத்தம் செய்கிறார். அபிராமி அம்மா அடிகள் அவர்கள் கைகளால் இந்த பணியை பூர்த்தி செய்கிறார்கள். அவ்வளோதான். தாகம் தீர்த்த பிள்ளையார் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அபிராமி அம்மா கையால் இது வச்சு உழவார பணி நிறைவு பெறுகிறது. நடராஜ உழவார பணி தில்லை நடராஜர். ஆமாம். நமச்சிவாய. தில்லை நடராஜர் உழவாரப்பணி 461வது உழவாரப்பணி. பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. அடியாருங்க எல்லாம் போட்டு மாவுலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங் அம்மா அடியார் தலைவியார் அம்மா சுத்தம் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் அவங்க தான். எல்லாம் கிளியராக சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறது இன்னும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நமச்சிவாய. தில்லை நடராஜர் உழவாரப்பணி லாஸ்ட்டு ஃபினிஷிங். பிள்ளையார குளிப்பாட்டியாவது பாருங்கள் எல்லாரும். எப்படி கொஞ்சம் பிள்ளையார காட்டிட்டு தங்கம்.
பாருங்க இவ்வளோ அழுக்காக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எல்லா தண்ணியும் ஊற்றி விட்டு கொட்டை வச்சுக்கலாம். கொலாப்ஸ் பண்ணாதீங்க. தொடங்க பொல்லா பிள்ளையார் இல்ல பொல்லா பிள்ளையார். பிள்ளையார் பேரை மாத்துறீங்களே. இது வந்து கொஞ்சதமூர்த்தி விநாயகர் தொப்பையாந்தெரு அருள்மிகு ஸ்ரீ குஞ்சிதமூர்த்தி விநாயகர். 461வது உழவாரப்பணி. இந்த பிள்ளை திடீர்னு உடையாந்து நாங்கள் செய்யட்டுமான்னு கேட்டு செய்கிறாங்க. அபிராமியாக்கா ஓகே 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 செய்யுங்க. இருந்தாலும் உழவாரப்பணிக்கு வந்து நாங்கள் தேய்க்கிறத பார்த்துட்டு நான் தேய்க்கிறோமான்னு அந்த குழந்தை சொல்லி தேய்க்கிறான் பாருங்க. அருமையா தைச்சாரு. சூப்பரா கேக்குறாரு. ஆமா எப்படி தேய்க்கணும் எப்ப போட்டீங்கன்னு கேக்குறாரு. இந்த சின்ன வயசுலேருந்து நான் அந்த மாதிரி இருக்கும்போது தான்ப்பா செய்ய ஆரம்பித்தது தான். இளமையாக்கினார் கோயில் இருக்கு பாரு, அங்கே தான் செஞ்சிகிட்டு இருப்பேன். அதுலேருந்து ஆரம்பித்தது தான் சின்ன வயசுலேருந்து. இப்படி செய்யணும், இப்படி போகணும். சூப்பராகிட்டார் தங்கண்டி. என்னாச்சு தேவியக்கா? ஓ செமையாக இருக்கு. அப்படியே அந்த சோப்பு அந்த ஒரு இதில் தண்ணியை வச்சுட்டு இழுத்து அடிக்கணுமா? அங்கே குட்டி ப்ரஷ் இருக்கு, எடுத்துருவா. குட்டி ப்ரஷ் இருக்குது பாரு, அந்த சின்ன ப்ரஷ் இருக்குல்ல, அந்த ப்ரஷ் எடுத்துருவா. அந்த இதில் போட்டோம்னா அந்த ப்ரஷ் போட்டோம்னா போயிடும். அப்பா சூப்பராகிட்டு கொஞ்சம் தெளிக்க போய் எடுத்துட்டு மச்சுவாயா. இந்த பிள்ளையார் தான் இன்னைக்கு வேலை செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஆமாம், தனித்தனியாக நல்ல துணியை தனியாக எடுத்து வைங்க. அழுக்கான துணியெலாம் தனியாக தூக்கி விளக்கு துடைக்க தூக்கி வச்சுக்கோங்க. இந்த வெற்றி வேற ஒரு இடத்துல எடுத்து வை. நல்லா ஒதுக்கி எடுக்குங்க. ஏன் நிற்கிறீங்க? நீங்கள் தவுக்கலப்பா, அந்த பக்கம் போயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் எட்டு இங்கெல்லாம் தவுக்கல. நான் எனக்கு பின்னாடி தான் இருக்கு. நீ அதுக்கு பயந்துட்டு அங்கே போய் நிற்கிற, அதெல்லாம் ஓடிடும். இந்த அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக வை. இது பித்தளை ஜாமானோட வை. இதெல்லாம் விளக்குற இடத்துல கரெக்டாக வை. இந்த இடத்துல வை. ஆமாம், 1 2 3 ஜாமான் எடு. இந்த இதில் நிறையா இருக்குது. இந்த உடஞ்ச நடராஜர் போன வாட்டியே எடுத்து வையின்னா இதுலேயே போட்டு வச்சுருக்காரு பாரு. ஆமாம், இந்த இதெல்லாம் நல்ல வேட்டி எடுத்து வை. இந்த வீணா போனதெல்லாம் எடுத்து வை. இந்த இது அருவாள், தேங்காய் உடைக்கிற அருவாள், அதை எடுத்து ஓடும் நல்ல இடத்துல போடு. எவ்வளோப்பா ஒன்றுமே சீர் பண்ணுறதுக்குள்ள இந்த அந்த தட்டை எழுது பிள்ளையாருக்கு ஏற்றுறது. இந்த கோலை தண்ணி பிடிக்க வை. அவர் என்ன சொல்றாருக்கா, அவங்க என்னமோ சொல்றாரு, என் காலில் உள்ள ஏதோ சொல்லிட்டு போட்டு போன அப்படின்னு
அந்த கம்பினார வேற மீதி வைக்கணுமா? அவன் மருமகளை அம்மா கொடுமை பண்ணிட்டு பாரு. பவானி அக்கா பாட்டு எப்படி அந்த வார்த்தை கேட்டாரு? இந்த நாதை எடுத்துட்டு போயிடாது. கார்த்திக் நல்ல துணியா வைமா. பள்ளியாரே எங்க இருக்காரு? ஏன் மேல வந்து அடிச்சிட போறாரு? வெளியில போங்க, வெளியில போங்க. அட சாச்சிட்டு வெளில போங்க. அண்ணா 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 ஆடில. அண்ணா அண்ணா பள்ளி அண்ணா பள்ளி அண்ணா போட்டி விடாதப்பா. பள்ளி அண்ணா எங்க இருக்காரு? அப்படியே வை, காமி போட்டு விடு. அப்படியே வை. ஏன் என்ன நோக்கியே வருது? நான் இல்லப்பா, நான் போட்டு தாண்டி வரும்போது நான் வர மாட்டேன். பேச்சா இருக்கணும். இந்த போட்டு தாண்டி நீ வரக்கூடாது. ரொம்ப மிஸ்டி பள்ளி பிள்ளையாப்பா இந்தாண்ட தவுக்குலைய வச்சிருக்க. உனக்கு துணை எத்தனை பேர் வச்சிருப்பீங்க? என்ன எலிய தவிர எலி இருக்காரு. அதான் வீட்டுக்கு வந்துட்டாரு. சொல்லு, ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லுங்க. தாகந்தீர்த்த பிள்ளையார் கோயிலில் எங்களோட தொண்டு நிறைவு பெற்றது. இருந்தாலும் தலைவி அம்மா அவர்கள் கைகளால் சுத்தம் செய்கிறார். அபிராமி அம்மா அடிகள் அவர்கள் கைகளால் இந்த பணியை பூர்த்தி செய்கிறார்கள். அவ்வளோதான். தாகம் தீர்த்த பிள்ளையார் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே ஓகே டன் டன். அபிராமி அம்மா கையால் அப்புறம் இது வச்சு பணி உழவார பணி நிறைவு பெறுகிறது. நடராஜ உழவார பணி தில்லை நடராஜர். ஆமா. பள்ளியாரே எங்க இருக்காரு? ஏன் மேல வந்து அடிச்சிட போறாரு? வெளியில போங்க, வெளியில போங்க. அட சாச்சிட்டு வெளில போங்க. அண்ணா 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 ஆடில. அண்ணா அண்ணா பள்ளி அண்ணா பள்ளி அண்ணா போட்டி விடாதப்பா. பள்ளி அண்ணா எங்க இருக்காரு? அப்படியே வை, காமி போட்டு விடு. அப்படியே வை. ஏன் என்ன நோக்கியே வருது? நான் இல்லப்பா, நான் போட்டு தாண்டி வரும்போது நான் வர மாட்டேன். பேச்சா இருக்கணும். இந்த போட்டு தாண்டி நீ வரக்கூடாது. ரொம்ப மிஸ்டி பள்ளி பிள்ளையாப்பா இந்தாண்ட தவுக்குலைய வச்சிருக்க. உனக்கு துணை எத்தனை பேர் வச்சிருப்பீங்க? என்ன எலிய தவிர எலி இருக்காரு. அதான் வீட்டுக்கு வந்துட்டாரு.